வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் இன்கம் வந்தால் மட்டும் போதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறது இருந்தால் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஊரம்பாக்கம் டு ஆதனூர் ரோடு, ஆதனூர் வில்லேஜ்லேயே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டில் இருக்கும், 3 சைடு ரோடு. ஸோ நார்த் சைடில் மெயின் ரோடில் 15 அடியில் ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத்தில் போய்ட்டு 10 அடியில் முடியும். ஃபுல் லென்த்து 3 சைடு ரோடு. கிரவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா 8 கடை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஒரு 50,000 ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு. 1,20,00,000 ஓனர் கேட்குறாரு. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 3 சைடு ரோடு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் வந்துட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டின்றதால பார்த்தீங்கன்னா ஈஸி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1,20,00,000. ஸோ இது ஒரு பெரிய ப்ரைம் லொக்கேஷனாக மாறி வந்துட்டுருக்க இடம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இதை மிஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 BHKல 2 வீடு இருக்குங்க. ஸோ ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வேக்கண்ட்டாக இருக்குது, காலி பண்ணியிருக்காங்க. இன்னொரு வீட்டில் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கு ஈஸியாக பீப்புள்ஸ் வந்து வந்துடுவாங்கன்றத சொல்லிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், பெரிய ஹாலு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும் ஊரப்பாக்கத்துக்கு. அதே போல் ஒரு அதுவும் 2 கிலோமீட்டரில் மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க்கு. ஸோ படப்பு போகிறோம் இல்லையா, அந்த ரோடுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம ஓனரே வரணுன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓனர் வந்துக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டல் மட்டும் விட்டுக்கிறேன், நல்ல ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னா இதை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் டெஃபினட்டாக இன்னும் க்ரோத் ஆக தான் போகுது. அதனால் பாருங்கள், ஓனர் கிட்ட தான் இருக்குது. ரேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துகிட்டு MOD போட்டிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணால் அது கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும். அதனால் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து இதை கொஞ்சம் ரேட் வந்து முன்னே கொடுத்துருந்த ரேட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டார். சரிங்களா? பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். நெகோஷியபிள் பற்றி பார்த்தீங்கன்னா நேரில் நம்ம பேசிப்போம். சரிங்களா? அது யாராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க இதுதான் ஃபைனல்ன்றது.